இந்த தியான ஸ்லோகம் மட்டும் நம்ம தினமும் சொல்ல போறோம். யாராவது ஒருத்தர் சொல்றீங்களா தியான ஸ்லோகத்தை? உஷா சேகர் தியான ஸ்லோகம் சொல்லுங்க. யார் சொல்றேன்னு சொல்லுங்க உஷா சேகர். தட்சாதக்கர பல்லவேல சதசிம் தட்சோத்பகே சூலினீம் வாமோத்பே பலகோஜ்வலாம் கடிதடல் தஸ்மாத் பகஸ்தாம்புஜாம் சூலாக்ராகததாசராசுரசிரோ நிஷ்டாம் பிரகிஷ்டாம் சுரைஹி சூரை ஜுஷ்டாமிஷ்ட சுரைஹிக்கு அப்புறம் இங்க சுரை கிடையாதே, திரும்ப எடுக்கிறேன். சாரி, பிருஷ்டாம் சுரைஹி துஷ்டாமிஷ்டபலப்ரதாம் பகவதிம் முக்திஸ்தலஸ்தாம் பஜே. இதை எடுத்து அந்த எழுதிடுங்க, இந்த இடத்துல கட் பண்ணிடுங்க, அப்பதான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். 3 ஸ்லோகம் முடிச்சிருக்கோம். ஏற்கனவே பார்த்தோம், அம்பாளினுடைய பாதத்தை வர்ணித்து அத பாதத்தை பிடிச்சுண்டு வட்டத்திரி எழுதினது அப்படின்னு சொல்லிட்டு நாராயணியம் எழுதி முடித்த பிறகு அவருடைய மன சஞ்சலத்தை போக்குவதற்காக குருவாயூரப்பனின் கட்டளைப்படி இங்கு வந்தார். இந்த இடத்துல முக்தி ஸ்தலத்துல அவர் இந்த 70 பாடல்களை பாடினார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த 3 பாட்டு முடிச்சிருக்கோம். 3 ஸ்லோகம் ஆயிருக்கு. இதுல 4வது ஸ்லோகம். 4வது ஸ்லோகம் மஞ்சுளா சொல்லுங்கம்மா. 4வது முடிச்சுட்டேளே. இல்லம்மா, ஒரு ஸ்லோகம் முடிச்சு அப்புறம் 3 தான். இதுல முதல்து தியானம் தான் முடிச்சோம். அடுத்து 1 2 3 ஆயிருக்கு. நீங்க மொத்தமா உங்க புக்ல 1 2 3 4ன்னு அது கவுண்ட்ல இருக்கான்னு தெரியுது. தியான ஸ்லோகத்தையும் சேர்த்து 4வது. ஆமா, தியான ஸ்லோகமும் சேர்த்து 4 ஆயிருக்கு. நான் ஆரம்பிக்கிறேன், நீங்க வேணா பாருங்க. அது நான் ஆரம்பிக்கிறது தான் கரெக்டான்றது தெரிஞ்சிடும் உங்களுக்கு. மஞ்சுளா சொல்றேன் மாமி. त्वत्पादाञ्चल रूपकल्पलतिका त्वत्पादाञ्चल रूपकल्पलतिका पादञ्चल இல்ல, त्वत्पादाञ्चल त्वत्पादाञ्चल रूपकल्पलतिका त्वत्पादाञ्चल रूपकल्पलतिका बालप्रवालद्वयम् पालप्रवालद्वयम् पालप्रवालद्वयम् ये तावत् कलयन्ति जातु शिरसा ये तावत् कलयन्ति जातु शिरसा ये तावत् कलयन्ति जातु शिरसा नम्रेण कम्रोज्ज्वलम् नम्रेण कम्रोज्ज्वलम् नम्रेण कम्रोज्ज्वलम् तेषामेव हि देवि नन्दनवन तेषामेव हि देवि नन्दनवन तेषामेव हि देवि नन्दनवन क्रीडा सुलभ्यं पुनः क्रीडा सुलभ्यं पुनः क्रीडा सुलभ्यं पुनः स्वर्वल्ली तरुण प्रवाल भरणम् स्वर्वल्ली तरुण प्रवाल भरणम् स्वर्वल्ली तरुण प्रवाल भरणम् सेवानुरूपं फलम् सेवानुरूपं फलम् सेवानुरूपं फलम् त्वत्पादाञ्चल रूपकल्पलतिका बालप्रबलद्वयम् त्वत्पादाञ्चल रूपकल्पलतिका बालप्रबालद्वयम् त्वत्पादाञ्चल रूपकल्पलतिका बालप्रबालद्वयम् ये तावत् कलयन्ति जातु शिरसा नम्रेण कम्रोज्ज्वलम्
एतावत् कलयन्ति चतुशिरसा नम्रेणकं रुज्ज्वलम् एतावत् कलयन्ति चतुशिरसा नम्रेणकं रुज्ज्वलम् तेषामेव हि देवि नन्दनवन क्रीडा सुलभ्यं पुनः तेषामेव हि देवि नन्दनवना क्रीडा सुलभ्यं पुनः तेषामेव हि देवि नन्दनवना क्रीडा सुलभ्यं पुनः स्वर्वल्ली तरुण प्रबल भरणं सेवानुरूपं फलम् स्वर्वल्ली तरुण प्रवालपरणं सेवानुरूपं फलम् स्वर्वल्ली तरुण प्रवालपरणं सेवानुरूपं फलम् फुल्ला त्वत्पादाञ्चलरूपकल्पलतिका पालप्रवालद्वयम् एतावत् कलयन्ति जदुशिरसा नम्रेणकं रुज्ज्वलम् तेषामेव हि देवि नन्दनवना क्रीडा सुलभ्यं पुनः स्वर्वल्ली तरुण प्रवालपरणं सेवानुरूपं फलम् वेरी गुड देविये त्वत्पादाञ्चल त्वत्पाद அஞ்சல உன்னுடைய பாதமானது உன்னுடைய ஸ்ரீபாதம் அந்த பாதத்தை பாதம்னு மட்டும் சொல்லாமல் பட்டத்திரி என்ன சொல்றார் உன்னுடைய ஸ்ரீபாதமானது அதனுடைய அஞ்சல ரூபம் அதனுடைய முன்னாடி இருக்கிற அதனுடைய முன்பாகம் அந்த பாதங்களின் முன்பாகம் எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு அதிசுந்தரமா இருக்கு ரொம்ப பிரகாசமா இருக்கு ரொம்ப பிரகாசமா இருக்கு பிரைட்டா இருக்குன்னா எப்படி பிரைட்டா இருக்கு அது எதனால பிரைட்டா இருக்கு அப்படின்னு கல்பலதிகா கல்பலதிகான்னா கல்பம் அப்படின்னா கல்பம் அப்படிங்கிறது வேற அந்த அர்த்தத்துக்கு போகக்கூடாது இது கற்பக விருட்சம் எங்க இருக்கு தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த கற்பக விருட்சம் அப்படி நம்ம மீனிங் எடுத்துக்கணும் இந்த இடத்துல அந்த கற்பக விருட்சத்தின் லதிகான்னா கொடி அந்த கற்பக விருட்சத்தின் கொடியானது ரொம்ப சாஃப்டா இருக்கும் ரொம்ப சாஃப்டா இருக்குமாம் இருக்கும்னா நம்ம போய் பார்த்துட்டு வந்தா மாதிரி சொல்ல முடியாது ரொம்ப சாஃப்டா இருக்குமா அந்த கொடி எவ்வளவு சாஃப்டா இருக்குமோ அந்த மாதிரி உன் காலினுடைய முன்பாகமாகப்பட்டது ரொம்ப அழகாகவும் ரொம்ப பிரகாசமாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கு அது எப்படி இருக்கு அப்படி இன்னும் பார்த்தாக்க அந்த கொடி மட்டும் சாஃப்டா இருக்குன்னு சொல்லாம அந்த கொடியில எப்படியும் மொட்டு வச்சு பூ பூத்து எல்லாம் பண்ணும் இல்லையா அந்த கற்பக விருட்சத்துல அதெல்லாம் இருக்கும்ல அந்த மொட்டு மொட்டா தொங்குறது நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னீங்கன்னா திருப்பதிக்கு போனோம்னாக்க கற்பக விருட்சத்தினுடைய அந்த ஒரு வாகனமே ஒண்ணு வரும் அதுல பாத்தீங்கன்னா அப்படி மொட்டா அப்படி கோல்டு கலர்ல தொங்குறது நமக்கு தெரியும் அப்போ பாலப்பிரபால துவயம் அந்த கல்பலதிகா பால அப்படின்னு சேர்த்து நம்ம எடுத்துட்டோம்னா கல்பலதிகானா கற்பக விருட்சத்தினுடைய அந்த கொடியினுடைய பாலன்னா பால பருவம்னா என்ன குழந்தைகளின் மொட்டு பருவம் குழந்தைகளை சின்ன குழந்தையோட மொட்டு அப்படின்னு சொல்றோம் இல்லையா மலர்வதற்கு முன்னாடி அந்த பால அப்படிங்கிற வார்த்தையை அதனாலதான் இங்க போடுறாரு பட்டத்திரி அந்த மொட்டு எவ்வளவு சாஃப்டா இருக்கும் அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கு உன்னுடைய பாதமாகப்பட்டது அது என்ன பண்ணும் கேட்டதெல்லாம் தரும் தொட்டா அப்படியே சாஃப்டா இருக்கும் தொட்டு பார்த்தா அப்படியே இதுவா இருக்கும் கொஞ்சலாம் கெஞ்சலாம் சின்ன குழந்தைகளை அந்த மாதிரி எல்லாவற்றையும் தரக்கூடியதாக இருக்கு அப்படிப்பட்ட அந்த பாதத்தை ஏதாவத் கலயந்தி ஜாது சிரசானம் ரேணகம் ரோஜ்வலம் அதை என்ன பண்றாளாம் அந்த பாதத்தை எல்லாரும் நமஸ்கரிக்கிறார்கள் நம்ரேண நமஸ்கரித்தல் எல்லாரும் எப்படி நமஸ்கரிக்கிறா சிரசா நம்ரேன தலையை அங்க வச்சு தன்னுடைய சிரசை அங்க வைத்து எல்லாரும் நமஸ்காரம் பண்றா யார் யாரெல்லாம் நமஸ்காரம் பண்றாளோ என்ன வேண்டி நமஸ்காரம் செய்கிறார்களோ இப்ப சொர்க்கத்துக்கு போனோம் அப்படின்னு நினைச்சுட்டு வேண்டி அந்த கல்பக விருட்சத்தை போன்ற அந்த கொடியில் இருக்கக்கூடிய மொட்டை போன்ற சாஃப்டான அதிசுந்தரமான உன்னுடைய பாதத்தில் சிரசை வைத்து வணங்கக்கூடியவர்களுக்கு தேவலோகத்துக்கு போனோம் நாம
சொர்க்கத்துக்கு போகணும்னு நினைக்கிறாளா, அவளுக்கு சொர்க்கத்தை அடைவதற்கான வாய்ப்பை அது கொடுக்கும். அந்த வாய்ப்பை கொடுக்கறது அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, தேஷா தேஷாமே வகி தேவி நந்தனவன, அந்த நந்தவனத்தில் இருக்கக்கூடிய, எங்க அந்த இடத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த சொர்க்கலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த நந்தவனத்தில் கிரீடாசு, கிரீடான்னா என்ன, விளையாடுறது, கிரீடான்னா விளையாடுறது, அந்த நந்தவனத்தில் உள்ள தேவ கன்னிகைகளோட. அப்ப சொர்க்கலோகத்துக்கு போனோம், அப்ப சொர்க்கலோகத்துக்கு போகக்கூடிய பிராப்தி உனக்கு கட்சி விடுறதுன்னா நீ என்ன பண்ண, சொர்க்கத்துக்கு போயிடுற. சொர்க்கத்துக்கு போனப்பறம் நீ என்ன பண்ணுவ, அங்க இருக்கிற எல்லா தேவ கன்னிகைகளுடனும் அந்த நந்தவனத்தில் சுகமாக சந்தோஷமாக அவளோட விளையாடுவேன், என்ஜாய் பண்ணுவேன். புனக மேலும், புனக மேலும் ஸ்வர்வல்லி தருண பிரவால பரணம் சேவானு ரூபம் பலம். இன்னும் நீ சேவையை செஞ்சு செஞ்சு மேற்கொண்டும் நீ என்ன பண்ணணும்னு சொல்லி நினைக்கிற அப்படின்னா, நீ என்ன நினைக்கிற, உனக்கு இந்த மாதிரி வேணும்னு நினைக்கிற வாழ்க்கை இதெல்லாம் கொடுக்கறது. மேலும் மோட்சத்தை வேணும், முக்தி வேணும், இது முக்தி ஸ்தலம் அப்படின்னு தானே நம்ம பாக்குறோம். இதெல்லாம் சொர்க்கத்துக்கு போனா நம்ம எல்லாமே சொல்லிட்டு தான் வரோம். சொர்க்கத்துக்கு போனா திரும்பி அங்க எல்லாத்தையும் அனுபவிச்சு திருப்பி கீழே தான் வரணும். பிளஸ் மைனஸ் எல்லாத்தையும் நில் பண்ணிட்டாதான் நம்ம மேல போக முடியும்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப சொர்க்கத்துக்கு போனாலும் அதனுடையதை நம்ம அனுபவிச்சுட்டு நம்ம கீழே தான் வந்தாகணும். அதனால எனக்கு அதுவும் தேவையில்லை, எனக்கு மோட்சம் தான் வேணும், முக்தி தான் வேணும்னு சொல்லி கேட்டு போகிறவாளுக்கு உன்னுடைய பாதமாகப்பட்டது, உன்னுடைய பாதத்தில் சரணாகதி பண்ணம்னா நிச்சயமாக நீ அதையும் கொடுக்கக்கூடிய பாதம் உன்னுடையதுன்னு சொல்லி சொல்றார் பட்டத்ரி. இதுக்கு எக்ஸாம்பிளா யார காட்டுறார் அப்படின்னு பார்க்கும்போது, அதுல இது என்னன்னா துர்கா சப்தசதியில இருக்கு. யார காட்டுறா அப்படிங்கிறது ஒரு 2 பேரை எடுத்துக்கிறா. நம்ம பகவத்கீதையில பார்த்தா மாதிரி மனிதனுடைய வர்ணங்கள் 4, பிராமணன், சத்திரியன், வைசியன், 4ஆம் வர்ணத்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதன்படி பார்க்கும் பொழுது சுரதான்னு ஒரு மன்னன் எல்லாம் சத்திரிய குலத்தை சேர்ந்தவா இல்லையா. அந்த மன்னன் தன்னுடைய நாட்டை நல்லபடியா ஆண்டுட்டு வரான். அவன் பகவான் கிட்ட, அம்பாள் கிட்ட என்ன கேட்கிறானா, துர்கா கிட்ட, பகவதி தானே அவள், துர்கா தானே, அவகிட்ட போய் கேட்கிறான், அடுத்த பிறவியில எனக்கு இடையூறே இல்லாத ஒரு அரசாட்சியா வேணும்னு கேட்கிறானா. அவன் முக்தி கேட்கல, முக்தி எல்லாம் கேட்டு எதுவும் பண்ணல. அடுத்த பிறவின்னு எனக்கு ஒண்ணு இருந்தா எனக்கு இடையூறு இல்லாமல் நான் அரசாட்சி செய்ய வேண்டும் அப்படின்னு அவன் வேண்டிக்கிறான். இது ஒருத்தன். இன்னொருத்தன் நான் என்னுடையதுங்கிறது உணர்வே இல்லாத ஒருத்தன் இருக்கான். அவன் யார், அதிலிருந்து விடுபட்டு ஒருத்தன் இருக்கான், சமாதி நிலையில ஒருத்தன் இருக்கான். அவன் யார் அப்படின்னா இவன் வைசிய குலத்தை சேர்ந்தவன். அவர் சத்திரியர், சுரதாங்கிற ராஜா சத்திரியன், இவன் வைசிய குலத்தை சேர்ந்தவன். இவன் எதுக்காக தேவிய புடிச்சுட்டு கேக்குறான், என்ன அவன் தேவி கிட்ட என்ன தியானம் பண்றான், என்ன கேக்குறான் அப்படின்னா எனக்கு ஞானம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஞானத்தை வேண்டி இவன் பிரார்த்தனை செய்கிறா. இவ 2 பேருடைய இது கதைய அந்த இடத்துல துர்கா சப்தசதியில சொல்றா. அதை சொல்லும் பொழுது இதுக்கு தேவி என்ன பண்ணாலாம் கேட்கிறா. அவ 2 பேரும் சரி, தேவியினுடைய ஆன்சர் என்ன, அவ என்ன பண்ணினா இவாளுக்கு அப்படின்னா, தேவி மன்னரின் விருப்பத்தை நிறைவேற்றினாள். அப்ப சுரதாங்கிற அந்த சத்திரிய மன்னனான சுரதா என்பவனின் விருப்பத்தை நிறைவேற்றினாள். நிறைவேற்றாம பின்ன என்ன பண்ணுவா, நிறைவேற்றதோட இல்லாம இன்னும் கொஞ்சம் மேல ஒரு படி மேல போய் அவரை சர்வாணி என்ற அடுத்த மனுவாகவே மாற்றினாள். இப்ப நம்ம இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய மனு நமக்கு யாரு, வைவஸ்வத மனு. அவரை சர்வாணி அப்படிங்கிற மனு ஆட்சியினுடைய காலத்தின் கீழ் வந்த அந்த மனுவாகவே அந்த சுரதா என்ற மன்னனை மாற்றினார். சரி, மன்னனை தான் மாத்திட்டா, இந்த வைசியன் என்ன ஆனா அப்படின்னு கேட்டா, அவன் கேட்டான் அல்லவா, பரமஞானம் எனக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு பரமஞானத்தால அவனுக்கு அனுகிரகம் பண்ணா. அனுகிரகம் பண்ணதினுடைய பலனாக அவனுக்கு முக்தியே கிடைச்சது. இதுல எந்த வர்ணத்தவன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் அம்பாளின் பாதத்தை நாம போய், பகவதியின் பாதத்தை நாம போய் பிடிச்சுட்டோம் அப்படின்னா தீவிர சரணாகதி, நிஷ்காமம், நிஷ்கலங்க பக்தி, அதுதான் கடைசியா கொண்டு வரார். இப்படி கிருஷ்ணரையே கதியாக கிடந்த அந்த பட்டத்திரியினுடைய வாக்கு இத்தனையும் அதுக்கு எக்ஸாம்பிளா தான் துர்கா சப்தசதியில என்ன சொல்றது, தேவி மகாத்மியத்துல என்ன சொல்றது, சௌந்தரியலகரியில ஆச்சாரிய சுவாமிகள் என்ன சொல்றார், இப்படிங்கறதெல்லாம் நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்காக கூட நம்ம பார்த்துட்டே வரோம். அதுதான் சாவர்ணிகோ நாம மனுர் பவான் புவி பவிஷ்யதி.
தம் பிரயச்சாமி சம்சித்தியை தவ ஞானம் பவிஷ்யதி அப்படிங்கிறது துர்கா சப்தசதியில இருக்கு அப்படிங்கிறதையும் இதுல இருந்து தெரியுது. இதுல இருந்து அம்பாளினுடைய பாதத்தை பிடிச்சுக்கிறதுடைய பலன் என்னங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. உமா சபாபதி. रूपकल्पनदिका बाला प्रबालद्वयम् एतावत् कलयन्ति जादुशिरसा नम्रेण कम्रोज्ज्वलम् तेषामेव हि देवि नन्द नवन क्रीडासुलभ्यं पुनः स्वर्वल्लितरुण प्रभावलपरणम् பிரபாலபரணம் प्रवाल स्वर्वल्लितरुण प्रवालपरणं सेवानुरूपं बलम्. குட். அகிலா. तत्पादाञ्जलरूपकल्पलतिका बालप्रवालद्वयम् एतावत् कलयन्ति जादुशिरसां नम्रेण कम्रोज्ज्वलम् तेषामेव हि देवि नन्दनवन क्रीडासुलभ्यं पुनः सर्वल्लितरुण प्रवालपरणं सेवानुरूपं फलम्. வெரி குட். சுதா பிரேம். சொல்றேங்க மாமி. त्वत्पादाञ्चलरूपकल्पलतिका बालप्रवालद्वयम् एतावत् कलयन्ति जातु शिरसा नम्रेण कम्रोज्ज्वलम् तेषामेव हि देवि नन्दनवन क्रीडासुलभ्यं पुनः स्वर्वल्लितरुण प्रवालभरणं सेवानुरूपं फलम्. வெரி குட். சுகுணா நெக்ஸ்ட் ஒன் ரிப்பீட் பண்ணுங்க. சொல்றேன். தாவல்யம் பரிலால்யதே புரரிபோஹ. புக்ல சான்ஸ்கிரிட்டா இருந்தாலும் சரி தமிழா இருந்தாலும் சரி புரரிபோ ரங்கேண துங்கஸ்ரீயான்னு இருக்கும். அந்த ராவ விசர்க்கம் பிளஸ் ஆ அப்படின்னு பிரிச்சுக்கோங்க அந்த ராவ. அதனால புரரிபோஹோ அப்படின்னு அங்க நிறுத்திக்கோங்க. தாவல்யம் பரிலால்யதே புரரிபோः தாவல்யம் பரிலால்யதே புரரிபோः அங்கேண துங்கஸ்ரீயா அங்கேன துங்கஸ்ரீயா அங்கேன துங்கஸ்ரீயா கிஞ்ச ஸ்யாமலிமாபி கோமலதரே किञ्च श्यामलिमापि कोमलतरे किञ्च श्यामलिमापि कोमलतरे भाद्येव गात्रे हरेः भात्येव गात्रे हरेः भात्येव गात्रे हरेः तद्धादृक्पदवी ममापि जनयेत् तत्तादृक्पदवीं ममापि जनयेत् तत्तादृक्पदवीं ममापि जनयेत् यस्तोकसेवारसातारुण्यं तव लीयते यस्तोगसेवारसाधारुण्यं तव लीयते यस्तोगसेवारसाधारुण्यं तव लीयते यस्तोगसेवारसादारुण्यं तव लीयते चरणयोः कारुण्यमूर्ते शिवे यस्तोगसेवारसाधारुण्यं तव लीयते चरणयोः कारुण्यमूर्ते शिवे यस्तोगसेवारसाधारुण्यं तव लीयते चरणयोः कारुण्यमूर्ते शिवे धावल्यं परिलाल्यते पुररिपोः
அங்கேண துங்கஸ்ரீயா धावल्यं परिलाल्यते पुररिभोः अङ्गेन तुङ्गश्रिया धावल्यं परिलाल्यते पुररिभोः अङ्गेन तुङ्गश्रिया किञ्च स्यामलिमापि कोमलतरे भाद्येव गात्रे हरेः மாமி இது கோமலத்தரேன் அப்படி படிக்கணுமா இல்ல கோமலத்தரே அப்படி வருமா மாமி? கோமலதரே, கோமலம் சாஃப்ட். ஓகே, கோமல கோமல்லா கிடையாது, லா. லவா. ஆமா. किञ्च श्यामलिमापि कोमलधरे भात्येव गात्रे हरेः किञ्च श्यामलिमापि कोमलधरे भात्येव गात्रे हरेः तत्तादृक्पदभीममापि जनयेत्यस्तोगसेवारसादारुण्यम् तत्तादृक्पदवीममापि जनयेत् यस्तोगसेवारसाधारुण्यम् तत्तादृक्पदवीममापि जनयेत् यस्तोगसेवारसाधारुण्यम् तवलीयते चरणयोः कारुण्यमूर्ते शिवे तव लीयते चरणयोः कारुण्यमूर्ते शिवे तव लीयते चरणयोः कारुण्यमूर्ते शिवे. தேர்ட் அண்ட் ஃபோர்த் லைன் மட்டும் சேர்த்து சொல்றேன், அது கவனிச்சுக்கோங்க. तत्तादृक्पदभीममापि जनयेत्यस्तोगसेवारसादारुण्यं तव लीयते चरणयोः कारुण्यमूर्ते शिवे तत्तादृक्पदवीममापि जनयेत् यस्तोगसेवारसाधारुण्यं तव लीयते चरणयोः कारुण्यमूर्ते शिवे तत्तादृक्पदवीममापि जनयेत् यस्तोगसेवारसाधारुण्यं तव लीयते चरणयोः कारुण्यमूर्ते शिवे. ஒரு நிமிஷம் இருங்க. விஜயலட்சுமி மாதா, உங்களுக்கு டவுட் இருக்கா ஏதாவது? ஆமா, நீங்க இப்படி கூட சொல்லலாம். அது பாருங்க, தத்தாடுப்பதவிதம் விஜனே யத்தோகே வாராசாது ஆருண்யம் தபவிலய. அத அங்க பிரிச்சிருப்பாளா இருக்கும். இத அப்படியே கனெக்ட் பண்ணி சொல்றோம் நம்ம, அவ்வளவுதான். சரி, ஓகே ஓகே. ஃபுல்லா சொல்லவா மம்மி? ஃபுல்லா சொல்லுங்க. धावल्यं परिलाल्यते पुररिभोः अङ्गेन तुङ्गश्रिया किञ्च श्यामलिमापि कोमलधरे भाद्येव गात्रे हरेः तत्तादृक्पदवीममापि जनयेत् यस्तोगसेवारसाधारुण्यं तव लीयते चरणयोः कारुण्यमूर्ते शिवे. வெரி குட். சொல்லுங்க சிக்கணும். டவுட் ஏதாவதா? இல்ல கோல்டு இருந்தனால சரியா தெரிஞ்சது எனக்கு. காருண்யமூர்த்தே சிவே, காருண்யமூர்த்தே கருணாமூர்த்தியே. சிவேனா சிவன் இல்லைன்னு சொல்லியிருக்கேன் நானு. இங்க பூரா நம்ம அம்பாளை பூரா பேசுறோம். சிவன் இல்ல, அது சிவேனாக மங்களமானவளே, மங்களாம்பிகே அப்படிங்கிற வார்த்தையை குறிக்கிறது. காருண்யமூர்த்தியே, மங்களாம்பிகையே அப்படிங்கிற வார்த்தையை குறிக்கிறது அது. அப்படின்னு கொண்டு வந்து முடிக்கிறார். தாபல்யம் பரிலால்யதே புரரிபோஹோ. புரரிபோ முப்புறங்களையும் எரித்தவன். யாரு? முப்புறங்களையும் எரித்த பரமேஸ்வரனுக்கு என்ன இருக்குன்னு சொல்றார். தாபல்யம் பரிலால்யதே புரரிபோஹோ அங்கேன, அவருடைய உடம்புல, அந்த பரமேஸ்வரனின் உடம்புல என்ன இருக்கு அப்படின்னா துங்க ஸ்ரீயா, வெள்ளவளேர்னு இருக்கா நிறம். பரமேஸ்வரனின் உடம்பு, திரிபுரத்தை எரித்த பரமேஸ்வரனின் உடம்பில், சரீரத்தில்
அவருடைய ஒளி எப்படி இருக்குன்னா அற்புதமான ஒரு வெள்ளையான ஒரு நல்ல பளிர்னு ஒரு வெள்ளையான ஒரு அது வந்து அவருக்கு அழகை கொடுக்கிறது. அந்த வெண்மை அவருக்கு அந்த பரமேஸ்வரனுக்கு அழகை கொடுக்கிறது. சரி, இதெல்லாம் எதுக்கு இவர் இப்ப பேசுறார் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த லைன்ல அவர் என்ன சொல்ல வர்றார்? கிஞ்ச சியாமலே சியாம் அலிமாபி. யாரு? ஷியாம நீலமேக சியாமள வர்ணன். யார் அவரு? காத்ரே ஹரே ஹரி, ஸ்ரீகிருஷ்ணன், ஸ்ரீமன் நாராயணன். அவர் தான் ஷியாமளவர்ணன், நீலமேக ஷியாமளவர்ணன். ஸ்ரீஹரியினுடைய மிருதுவான கோமல தரே. கோமலம்னா சாஃப்ட். இப்பதான் அவ கேட்டா எப்படி பிரிக்கணும்னுட்டு. ரொம்ப சாஃப்டான ஒரு சரீரம். அந்த சரீரம் ரொம்ப அற்புதமான, அவருக்கு எப்பயுமே நம்ம ஆரம்பத்துல இருந்து படிச்சோம் நீலமேக சியாமளவர்ணன். அவர் கருப்பா இருப்பார், அவர் டார்க் ப்ளூ அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோம் நம்ம. அப்பேற்பட்ட வர்ணம் அவருடைய உடம்புல அது பிரகாசிக்கிறது. இவருக்கு எப்படி அந்த வெண்மை நிறம் எப்படி திரிபுரத்தை எரித்த சிவபெருமானுக்கு ஒரு அழகை கொடுக்கிறதோ அந்த மாதிரி நீலமேக சியாமள வர்ணம் ஸ்ரீஹரிக்கு அழகை கொடுக்கிறது. சரி, இவ ரெண்டு பேருடைய அழகு இப்ப நமக்கு என்னத்துக்கு? ஆனா பாதத்தை தானே இவர் பேசுறார். இந்த பாதமாகப்பட்டது உன்னுடைய பாதத்தில் என்ன நிறம் உனக்கு சோபையை கொடுக்கிறது அப்படின்னா, நம்ம நேத்தியிலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். அவளுடைய பாதத்தை தொட்ட உடனே தாமரை போன்ற பாதம் அந்த ரோஸ் கலருக்கு தொட்ட உடனே சிகப்பு நிறமா மாறுறது. அந்த சிகப்பு நிறம் ஏன் உன் பாதத்துல எல்லாரும் மகத்தான சேவை பண்றா, உனக்கு மகத்தான சேவை பண்ணிட்டே இருக்கிறதுனால அது சிகப்பு நிறம் ஆகிறது. அப்படி சேவை பண்ணி இருக்கும் பொழுது அந்த சிவப்பு நிறம், ஏற்கனவே சிகப்பு நிறம்னு சொல்லப்பட்ட உன்னுடைய பாதத்தில் நானும் சேவை செய்வதனால் எனக்கு சிவவிஷ்ணு பதவியையே நீ கொடுக்க போற அப்படின்னு நினைச்சுன்னு நான் உன்னுடைய பாதத்தில் லயமாறேன். அப்ப அந்த சகப்பு நிறமும் லயமாயிடுறதுங்கிறது. லயமாதல்னா மறைந்து போதல், எல்லாருக்கும் தெரியும். அது லயம் ஆகுதல் அப்படின்னா மறைஞ்சு போறது. எனக்கு அந்த சிவவிஷ்ணு பதவியையே நான் உன் பாதத்தை பிடிச்சுக்கிறச்சே நீ கொடுப்பேன்னு நான் நினைச்சுட்டு உன் பாதத்தை பிடிச்சிட்டு உன் பாதத்துல நான் லயமாறேன். அப்ப அந்த சிகப்பு நிறமும் லயமாகிறது அப்படின்னு ரொம்ப அழகா அந்த இடத்துல கொடுக்கிறார். இதுலதான் தேவி பாகவதம் என்ன சொல்ல வருது இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அப்படின்னா, எப்படி அது கொடுக்கறது, எப்படி அது லயமாகும் அப்படின்னா, உனக்கு ஒண்ணுமே தெரியணும், பெருசா நீ காத்தாலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எல்லா விதமான பூஜை எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க. அத்தை பண்ணி நேத்திக்கு பார்த்தோம்ல சிவானந்த லகரியில கண்ணப்ப நாயனார், அந்த மாதிரி தான் உனக்கு இது தெரியணும் அது தெரியணும் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே சொல்லவே வரல. தேவி பாகவதம் சொல்றது ஒரு எழுத்து அறிவே இல்லாத ஒரு பிராமணன். இதுல பிராமணன் அப்படிங்கிறவனை எடுத்துக்கிறது. ஆனா அவனுக்கு எழுத்தறிவே கிடையாது. அவன் பேர் சத்யவிரதன் அப்படிங்கிறவனோட கதையை பத்தி அது சொல்லிட்டு வருது. அதுல விவரிக்கும் போது அவர் ஆனா ஒண்ணு மட்டும்தான் அவர்கிட்ட இருக்கு கான்ஸ்டன்டா, என்னன்னா எப்பயும் உண்மையா இருப்பார், எப்பயுமே உண்மையாக இருக்கக்கூடியவர், உண்மையே பேசுபவர். அவருக்கே தெரியல. ஒரு தடவை தேவி நேத்திக்கு கண்ணப்ப நாயனாகி சிவன்னே தெரியாது ஏதோ ஒண்ணு பண்றார் அப்படின்னு, சிவன்னு கூட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லையா. அந்த மாதிரி இவருக்கு தேவி அதெல்லாம் ஒண்ணும் தெரியல, எதுவுமே தெரியல. ஒரு சந்தர்ப்பத்துல இவர் என்ன பண்ணாரு, இவரே அப்படியே தேவியினுடைய அதுல பீஜாட்சர மந்திரங்கள்லாம் இருக்கு அந்த தேவி பாகவதத்துல எடுத்துட்டோம்னாக்க. அந்த ஸ்லோகத்துல பீஜாட்சர மந்திரமான ஐம் அப்படிங்கிறத உச்சரிக்கிறார். ஐம் அப்படிங்கறத அவருக்கே தெரியல, அவர் தெரிஞ்சு சொல்லல, எதுவுமே பண்ணல. அவருக்கு தெரியாமலேயே அவருக்கு உச்சரிக்க வேண்டிய சிச்சுவேஷன் ஏதோ தன்னறியாம சொல்றார். எப்படி இது எங்க இப்படி போலாம் நம்ம? இது தேவி பாகவதத்துல நிகழ்ந்த நிகழ்வு. நம்ம ராமாயணத்துல நிகழ்ந்த நிகழ்வு நமக்கு தெரியும். இப்ப வால்மீகிங்கிறவன் ஒரு கொள்ளை கூட்டக்காரன், அவனுக்கும் இது மாதிரி எதுவுமே தெரியாது. நாரதர் உபதேசம் பண்றார், அவனுக்கு நாக்குல வரக்கூட இல்லை. ராமான்னு சொல்றாருன்னா ராமான்ற வார்த்தை வரல. சரி வரவேண்டாம் போ, மராமரான்னா வருதான்னு கேட்டாக்க அவனுக்கு மரன்னு எல்லாத்தையும் இந்த இதெல்லாம் பிடிச்சி வேட்டையாடி கடிச்சு சாப்பிட்டு எல்லாத்தையும் பண்ணி சாப்பிட்டு பழக்கமானதுனால அந்த வார்த்தை மட்டும் அவனுக்கு வருது. சரி போ நீ மரான்னு சொல்லிட்டு உட்கார் அப்படின்னு அந்த தியானத்தில் ஈடுபட வைக்கிறார் நாரதர். அப்போ மராமன்றது ராமனா வருது, நாக்குல வர ஆரம்பிக்கிறது. குற்றிலிருந்து எழுந்திருக்கிறார், குத்து மூடுறது, குத்துக்குத்தான் சான்ஸ்கிரிட்ல வால்மீகி அப்படின்னு பேர், வால்மீகிங்கிற பேரு அந்த 2 எழுத்தில் அவருக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருக்கோம், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதே மாதிரி தான் இங்க இந்த சத்யபிரதன் அந்த பிராமணன் அப்படிங்கிற அந்த பிராமணனுக்கும் அதை உச்சரிக்கும் பொழுது
வால்மீகியை போலவே மிகப்பெரிய ஒப்பற்ற கவிஞர், ஒரு எழுத படிக்க தெரியாதவன் மிகப்பெரிய கவிஞன் ஆயிட்டான். அப்படிப்பட்ட கவிஞனா ஆகினான். அதுக்கு அம்பாளோட அனுகிரகம். என்னன்னே தெரியாம, எதுவும் பண்றோன்னே தெரியாம, ஆனா தனக்கு தானு எனக்கு ஏன் அப்படிங்கிற ஒரு உணர்வெல்லாம் இல்லாமல் அவன் உண்மையாக அதை செய்தான். அதன் பலனாக அம்பாளின் அனுகிரகம் அவனுக்கு கிடைச்சு மிகப்பெரிய அறிஞனாக மாறினான் அப்படின்னு தேவி பாகவதம் சொல்றது. பீஜோ சரணதோ தேவ்யா வித்யா பிரஸ்பூதித அப்படிங்கிறது. பீஜோ சரணதோ அப்படின்னா பீஜக சரணதக, அந்த பீஜம், அந்த பீஜாட்சரம் இருக்கு இல்லையா, அது அவளுடைய பாதார விந்தத்தில் உச்சரித்ததன் பலன். அகில வல்மீகஸ்ய யதா பூர்வம் ததா, அதான் வால்மீகி முன்னாடி பூர்வம் முன்னாடி சொன்னதுனால அவருக்கு கிடைச்சது. ராமாயணத்தையே எழுதக்கூடிய பாக்கியம் கிடைச்ச மாதிரி இந்த சத்தியவிரதனுக்கு இந்த பாக்கியம், பெரிய ஒப்பற்ற அறிஞரான பாக்கியம் கிடைச்சது. அந்த மாதிரி அவரு ரொம்ப அழகா இருக்கார், வெள்ளையா இருக்கிறச்சே. யாரு? சிவன். அவருடைய கலர் அது பிரைட்டா அப்படியே பளபளன்னு நின்றது. இவர் சியாமளவர்ணன், அதுல ரொம்ப அழகா இருக்காரு, மிகவும் ஒப்பற்றவனா இருக்காரு. ஆனா உன்னுடைய சிவந்த பாதங்கள் இருக்கே, அதை நான் புடிச்சுக்கிறேன். நீ அந்த விஷ்ணு பதமோ சிவபதமோ ஏதோ ஒண்ணு எனக்கு நிச்சயம் கொடுப்பேங்கிற நம்பிக்கையோட நான் பிடிச்சுன்னு உங்ககிட்ட லயமாறேன். அப்படி நான் லயமாகும் பொழுது பாக்குறேன் உன்னுடைய சிவந்த பாதமும் அங்கு லயமாகிறதுன்னு சொல்லி ரொம்ப அழகா அற்புதமா இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார் பட்டத்திரி. தமிழரசி தாவல்யம் பரிலால்யதே புரரிபோः அங்கேன துங்கஸ்ரியாம் கிஞ்சஸ்யாம கிடையாதுப்பா அம்மா, துங்கன்னு சொல்லக்கூடாது. அங்கேன துங்க ஸ்ரீயா தூ தாவ அழுத்தி சொல்லுங்க. தாவல்யம் பரிலால்யதே புரரிபோः அங்கேன துங்கஸ்ரியாம் கிஞ்சஸ்யாமலிமாபி கோமலதரே பாத்யேவ காத்ரே ஹரேः தத்தாத்ருக்பதவீமபாபிஜனயேத் யஸ்யோகசேவாரசாதாருண்யம் தவ லீயதே சரணயோ காருண்யமூர்த்தே சிவே. வெரி குட். சுதா சேகர். சாவித்ரி. மாமி அந்த சரணையோ பக்கத்துல விசர்க்கம் இருக்கா மாமி? 2 டாட் வச்சிருக்கு என்னோட புக்ல. சரணியோ ஹோக்கு நம்ம மூச்சு எடுத்துட்டோம்னா விசர்க்கம் சொல்லணும். மூச்சு எடுக்காம காருண்யந்தவலியதே சரணையோ காருண்ய கா இருக்கு இல்லையா, காவினுடைய அந்த ஆஃப் இஹ்ங்கிற உச்சரிப்பு எனக்கு காதுல விழற மாதிரி உச்சரிக்கணும். அவ்வளவுதான். சரணையோ. ஓகே மாமி. ஓகே, தேங்க் யூ மாமி. தேங்க் யூ. அதெல்லாம் சின்ன சிம்பிள் ரூல் சான்ஸ்கிரிட்ல. அவ்வளவுதான். ஓகே மாமி, தேங்க் யூ. விசர்க்கம் எடுத்தோம்னா என்ன பண்ணணும், விசர்க்கம் இருந்து உச்சரிச்சோம்னா எப்படி இருக்கணும், அதுதான். ஓகே மாம், தேங்க் யூ மாம். சொல்றீங்களா? சொல்றேன் மாமி. சொல்லுங்க. தாவல்யம் பரிலால்யதே புரரிபோः அங்கேன துங்க ஸ்ரீயா கிஞ்ச ஷியாமலிமாபி கோமலதரே பாத்யேவ காத்ரே ஹரேः தத்தாத்ருக்பதவீம் மமாபி ஜனயேத் யஸ்தோகசேவாரசாதாருண்யம் தவ லீயதே சரணயோः காருண்ய மூர்த்தே சிவே. வெரி குட். Thank you. கோமதி விஜயராகவன். சொல்றேன் மேம். தாவல்யம் பரிலால்யதே புனரிபோः அங்கேன துங்கஸ்ரியா கிஞ்சஸ்யாமலிமாபி கோமலதரே பாத்யேவ ஹாத்ரே ஹரேः தத்தாத்ரிக் பதவிம் மமாபிஜனயேத் யஸ்தோகசேவாரசாதாருண்யம் தவ லீயதே சரணயோ காருண்யமூர்த்தே சிவே. வெரி குட். Thank you, ma'am. ஜெயந்தி ரகோத்தமன். நெக்ஸ்ட் ஒன் ரிப்பீட் பண்ணுங்கம்மா. எஸ் குருஜி. ஆருண்யம் யதிதம் த்வதீய பதயோः ஆருண்யம் யதிதம் த்வதீய பதயோः ஆருண்யம் யதிதம் த்வதீய பதயோः. ரான் இருக்கும்,
விசர்க்கம் பிளஸ் ஆ மாத்திக்கணும். ஆபாதி தக்கேச்சன आभादि तत्केशन கேச்சன கேச்சன आभादि तत्केचन आभादि तत्केचन प्राहुस्तुंग निदम्ब भार भरण प्राहुस्तुङ्गनिदम्भ भारभरण प्राहुस्तुङ्गनिदम्भ भारभरण क्लान्त्याखिलोपागतम् 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 अन्ये माहिषमूर्धभेषमिलितम् अन्ये माहिषमूर्धभेषमिलितम् अन्ये मूर्धभेषमिलितम् रक्तद्रवं मन्वते रक्तद्रवं मन्वते रक्तद्रवं मन्वते मन्येऽहं तु न तेषु सान्द्रमनुरा मन्येऽहं तु न देषु सान्द्रमनुरा मन्येऽहं तु न देषु सान्द्रमनुरा अनुरागोत्कारमेवानयोः 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 आरुण्यं यदिदं त्वदीयपदयोराभाति तत्केचन. குருஜி இல்ல ஹோ சொல்ல வேண்டாமா? சேர்த்து படிச்சுடுறேன்னா உங்களுக்கு மூச்சு வாங்காம இருக்கு அப்படின்னா சேர்த்து படிங்க, இல்லன்னா விசர்க்கம் எடுத்துட்டு பிரிச்சு படிங்க. आरुण्यं यदितं त्वदीयपदयोः आभाति तत्केचन आरुण्यं यदितं त्वदीयपदयोः आभाति तत्केचन ब्राहुस्तुङ्गनिदम्ब भार भरण क्लाद्याहि क्लोपागतम्. गुरुजी क्लात्यागिया क्लान्त्यागिया? क्लान्त्यागि. ओके, இன்னுதான் प्राहुस्तुङ्गनिदम्ब भारभरण क्लान्त्यागिलोपागतम् प्राहुस्तुङ्गनिदम्ब भारभरण क्लान्त्यागिलोपागतम् अन्ये माहिषमूर्धपेशमिलितम् रक्तद्रवं मन्वते अन्ये माहिषमूर्धवेषमिलितम् रक्तद्रवं मन्वते अन्ये माहिषमूर्धवेषमिलितम् रक्तद्रवं मन्वते मन्येऽहं तु न तेषु सान्द्रमनुरागोद्गारमेवानयोः मन्येऽहं तु न देषु सान्द्रमनुरागोत्कारमेवानयोः मन्येऽहं तु न देषु सान्द्रमनुरागोत्कारमेवानयोः आरुण्यं यदितं त्वदीयपदयोः आभाति तत्केचन राहुस्तुङ्गनिदम्ब भारभरण क्लान्त्याकिलोपागतम् अन्ये माहिषमूर्धवेषमिलितम् रक्तद्रवं मन्वते मन्येऽहं तु न देषु सान्द्रमनुरागोत्कारमेवानयोः. வெரி குட். இதுல இவர் என்ன சொல்ல வர்றார்? சிகப்பா போறது அவளுடைய பாதங்கள், அம்பாளினுடைய பாதங்கள்னு சொல்லும் பொழுது ஆருண்யம் யதிதம் த்வதீய பதயோஹ, உன்னுடைய பாதமாகப்பட்டது ஏன் இப்படி சிகப்பா இருக்கு? இது சிகப்பா இருக்கு, அதுவும் என்ன தொட்ட உடனே என்ன ஆகுது, இன்னும் டார்க் ரெட்டா வேற ஆயிடுறது. இப்படி உன்னுடைய பாதம் இப்படி டார்க் ரெட்டா போறதே, அப்ப அந்த அவ்வளோ ரெட்டா போறதுக்கு என்ன காரணமா இருக்கும்? அவ்வளவு அது பிரகாசமா வேற இருக்கு. டார்க் ரெட்டா போனா அப்படியே அப்படியே அடிச்சுக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, அது அப்படியே பிரகாசமா அப்படியே அவ்வளவு பிரைட்டா வேற இருக்கு. அப்போ இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்?
பிராகுஸ்துங்க நிதம்ப பார பரண கிளாந்தியகிலோபாகதம். அதுக்கு என்ன சொல்ல வர்றார்? பாரமா இருக்கக்கூடிய உன்னுடைய இடுப்பு பகுதி, அந்த இடுப்பு பகுதி அவ்வளவு பாரமா இருக்கு. உன்னுடைய கால் ரொம்ப மென்மை, ரொம்ப சாஃப்ட், மிருதுள். அவ்வளவு மிருதுளமா இருக்கக்கூடிய உன்னோட காலினுடைய அந்த கால்ல இருக்கிற ஸ்ட்ரென்த்தால இடுப்பு பகுதியில இருக்கிற அந்த கனத்தை தாங்க முடியலையோ, நீ அதை தாங்கிண்டு அந்த எடைய தாங்கிண்டு நீ நிக்கிறியோ, அதனால உன்னுடைய ஸ்ரீபாதத்துக்கு சிரமம் ஏற்படுறதோ, அந்த சிரமத்தின் காரணமாக உன்னுடைய பாதம் இவ்வளோ சிவந்து காணப்படுகிறதா? அதுதான் அதுக்கு காரணமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறார். இன்னும் சில பேர் என்ன சொல்றா அப்படிங்கறதையும் அவர் சொல்றார். அன்யேனா மேலும் சிலர் என்ன, மாகிஷமூர்த்வேஷமிலிதம், மாகிஷமூர்த்வேஷம், மகிஷாசுரன் என்னும் அரக்கனை, மகிஷாசுரம் என்னும் அரக்கனை போட்டுட்டு கீழே போட்டுட்டு அந்த சூலத்தால வதம் பண்ணும் பொழுது, நேத்திக்கே சொன்னார் இல்லையா, இந்த பாதம் இவ்வளவு மென்மையா இருக்கு, அப்படி இருக்கிற உன்னுடைய இந்த பாதம் மலை மாதிரி, மலையை விட பெருசா இருக்கிற அந்த மகிஷாசுரனுடைய தலைய வந்து பீஸ் பீஸா ஆக்கிட்டு, அது எப்படி எனக்கு புரியலையேன்னு கேட்கிறார் நேத்திக்கு. இன்னைக்கு அதையே என்ன சொல்றார், அந்த மகிஷாசுரனுடைய தலைய நீ வந்து பீஸ் பீஸா ஆக்கினியே இந்த மென்மையான காலால, அந்த மாதிரி ஆக்கும் போது ரத்த துளிகள்லாம் வந்ததோ இல்லையோ, அந்த ரத்த துளிகள், ரத்த திரவம் அன்பதே, அந்த ரத்த துளிகள் இருக்கு இல்லையா, அந்த திரவம், அந்த திரவம் எல்லாம் அதுல ஒட்டிண்டுதோ, உன்னுடைய பாதத்துல ஒட்டிண்டுதோ, அதனால அது சிகப்பா இருக்கோ. என்ன ஒரு வர்ணனை, கற்பனை. மன்யேகம் து நஷ்டேஷு சாந்திரமனுராகோத்காரமேவானயோ. இதெல்லாம் சொல்லிட்டு இந்த சிவப்பு நிறம் எப்படி இருக்கும், எனக்கு வந்து அப்படி எல்லாம் இருக்கும்லாம் என்னால எடுத்துக்க முடியல, ஆனா நான் அந்த மாதிரி எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு இவர் வேற மாதிரி அதை சொல்ற யோசிக்கிறார். அந்த கடைசி லைன்ல கொண்டு வராரு அத. அந்த ரெட் கலர் அப்படிங்கிறது எப்படி வருதுன்னா, உன் பாதத்தில் உன்னையே நினைத்து உன்னிடமே சரணடைந்து உன்னை சாஷ்டாங்கமாக வணங்கும் பக்தர்கள், சாஷ்டாங்கமா உங்ககிட்ட நமஸ்காரம் பண்றா பாரு, உன்னை வந்து பிடிச்சிண்டு உன்னுடைய பாதத்தை பிடிச்சிண்டு அப்படி வந்து வணங்குற அந்த பக்தர்களினுடைய அன்பின் வெளிப்பாடு. அந்த பக்தர்கள் எவ்வளவு பாசத்தோட அன்போட உன்னை வந்து அன்றா, உங்ககிட்ட வந்து எப்படி சரணடைகிறா, உங்ககிட்ட வந்து உன் காலை எப்படி பிடிச்சுக்கிறா, உன்னையே பிடிச்சிட்டு நீயே கதின்னு வந்து சரணாகதி அடைகிறாளோ இல்லையோ, அவளோட அன்பு, அந்த அன்பின் மிகுதியை தாங்க முடியாம உன்னுடைய பாதம் அப்படி செவந்து போயிருக்கு அப்படின்னு இதெல்லாம் நிராகரிச்சுடுறார். இதெல்லாம் நிராகரிக்கிறாரு. உன்னுடைய இடுப்பு வந்து கனமா இருக்கு, அதை உன்னுடைய கால் தாங்க முடியல, அதனால சிகப்பா இருக்குன்னு முதல்ல கொண்டு வர்றார். அப்புறம் மகிஷாசுரனை வதம் பண்ணதுனால ரத்தம் தெரிச்சு உன் கால் இது சிகப்பா எடுத்துங்கிற, சேச்சா அதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உடன்பாடு பக்தர்கள், அந்த பக்தர்கள் உன்னை வந்து சாஷ்டாங்கமா விழுந்து நீயே கதி, நீதான் எல்லாம் அப்படின்னு சொல்லி உன்னை நிஷ்கலங்க பக்தியோட உன்னை வந்து நமஸ்கரிச்சு பண்ணும் பொழுது அந்த அன்பின் மிகுதிதான் உன்னுடைய பாதம் செவந்திருக்கு அப்படின்னு சொல்றார். இத கவிதை ரீதியாவும் நிராகரிச்சுட்டார் அவர். நிராகரிச்சுட்டு ஒரு சந்திரகாந்த கல் எப்படி சந்திரனோட கதிர்களை தொடும் பொழுது என்ன ஆகுமா, ஒரு சந்திரகாந்த கல்லு சந்திரனினுடைய கதிர்களை தொடும்போது அப்படியே உருக தொடங்கிடும், அப்படியே அந்த கல் உருகிடும். அந்த உருகி வரா மாதிரி தேவியினுடைய பாதங்கள் அவருடைய பக்தர்கள் தொடும் பொழுது அதே மாதிரி பாசத்தால உருகி நிரம்பி வழியும் பொழுது அப்படி சிகப்பாருதுங்கிறார். என்ன ஒரு கற்பனை. சந்திரகாந்த கல் அப்படியே உருகி ஓடுறா மாதிரி, உருக தொடங்குற மாதிரி பக்தர்களினுடைய பாசமாகப்பட்டது நிரம்பி வழிகிறது. அதனால அவ வந்து பக்தர்களினுடைய பாசத்தை நினைச்சு அவளுடைய பாதம் அங்க சிவக்கிறது அப்படிங்கிறார். இத அழகா சங்கராச்சாரியார் ரொம்ப ஈஸியா சௌந்தரியலகரியில சொல்லிடுறார். பயத்ராதும் தாதும் பலமமிச்ச வாஞ்சாசம் அதிகம் சரண்யே லோகானாம் தவகி சரணா வேவ நிபுணம். சரணம்னு உங்ககிட்ட யார் வந்தாலும் உலகமே உலகங்களின் புகலிடமே நீதான், நீதான் சரணாகதி அப்படின்னு உங்ககிட்ட வந்தா நீ என்ன பண்ணுவ, உன்னுடைய பக்தர்கள் எல்லாரையும் பயத்தில இருந்து முதல்ல பாதுகாத்துடுவ. அப்புறம் அவளுக்கு என்ன விருப்பமோ அதற்குரிய பலனையும் நீ அவளுக்கு தருவே. அதுக்கு ரொம்ப நிபுணத்துவம் வாய்ந்தது எது அப்படின்னு பார்த்தா உன்னுடைய பாதங்கள் தான் சொல்லி ஆச்சாரிய சுவாமிகள் அழகா சௌந்தரிய லகரியிலையும் சொல்லியிருக்கார். சௌந்தரிய லகரியில மேபி இது 4வது ஸ்லோகம்னு நினைக்கிறேன். 4வது ஸ்லோகத்திலையும் இதை பத்தி அவர் ரொம்ப அற்புதமா வர்ணிச்சிருப்பார்.
அப்படிங்கறத இந்த இடத்துல காட்டுறது. அவளுடைய பாதத்துக்கு மேல மேல அவர் வந்து சாதாரணமா சிம்பிளா அப்படி பார்த்தோம்னே சொல்லிட்டு போற அர்த்தங்களை எல்லாம் தாண்டி இவர் வேறு ஒரு அதை நிராகரிச்சு வேறு ஒண்ணுத்துக்கு போறார் இங்க பட்டத்திரி. ரொம்ப அற்புதமான அவருடைய வர்ணனைகள். ஸ்ரீலக்ஷ்மி, ஸ்ரீலக்ஷ்மி, ரமாசேகர். आरुण्यं नमस्कारं मम्मी நமஸ்காரம், சொல்லுங்க. थैंक यू आरुण्यं यदि तं त्वदीयपतयोः आपादितकेचन प्राहुस्तुङ्गनितम्बभारभरणक्लान्त्या किलोपागतम् अन्ये मागिषमुद्लवेशमिलितं रक्तद्रवं मन्वते मन्येऽहं तु न तेषु सान्द्रमनुरागोद्गारमेवानयोः. வெரி குட். உலகாம்பாள். வணக்கம் மாமி. சொல்றேன் மாமி. ஆருண்யம் யதிதம் த்வதீய பதயோः ஆபாதிதத்கேசன प्रागुस्तुङ्गनिदम्बभारभरण क्लान्त्याहिलोपाकतम् अन्ये मायिषमूर्तभेषमिलितं रक्तस्रवं मन्वते मन्येकं तु न तेषु सान्द्रमनुरागोद्गारमेवानयोः. வெரி குட். ஷியாமளா. எஸ் மாமி. சொல்லுங்கம்மா. ஓகே. आरुण्यं यदिदं त्वदीयपदयोराभाति तत्केचन प्राहुस्तुङ्गगनि ஷியாமளா, தத்கேச்சனா நான் தீர்க்கம் கிடையாது. தத்கேச்சன ஓகே ஓகே ரஸ்வம் தான், தீர்க்கம் கிடையாது. ஓகே ஓகே. आरुण्यं यदिदं त्वदीयपदयोराभाति तत्केचन प्राहुस्तुङ्गनितम्बभारभरणं क्लान्त्या किलोपागतम् अन्ये माहिषमूर्धपेशमिलितं रक्तद्रवं मन्वते मन्येऽहं तु न तेषु सान्द्रमनुरागोद्गारमेवानयोः. வெரி குட். ஜெயலக்ஷ்மி, நெக்ஸ்ட் ஒன் ரிப்பீட் பண்ணுங்கம்மா. நமஸ்காரம். ராகோ பத்மசமாஸ்ரயம் சதத்ருதிம் ராஹுஸ்பத்மசமாஸ்ரயம் சதத்ருதிம் ராஹுஸ்பத்மசமாஸ்ரயம் சதத்ருதம் பத்பாத பத்மாஸ்ரயாத். அந்த ஒரு ஹைஃபன் மாதிரி இருக்கும் அங்க முடியிருச்சு. அந்த இடத்துல இத்துன்னு போட்டுக்கோங்க. அடுத்த லைன்ல இருக்கிற அந்த தாவை அடிச்சு ஆன்னு போட்டுக்கோங்க. வத்பாத பத்மாஸ்ரயாத் வத்பாத பத்மாஸ்ரயாத் அந்தஸ்த்வத்பத பத்மபீக்ஷணவசாத் அந்தஸ்த்வத்பத பத்மபீக்ஷணவசாத் வீக்ஷண ஷாத் அந்தஸ்த்வத்பத பத்மபீக்ஷணவசாத் அந்தஸ்த்வத்பத பத்மபீக்ஷணவசாத் கிருஷ்ணோபி பத்மேக்ஷணः कृष्णोऽपि पद्मेक्षणः कृष्णोऽपि पद्मेक्षणः यत्पद्मार्चनमामनन्ति सुधियः यत्पद्मार्चनमामनन्ति सुधिया யோன்னு இருக்கா? ஆமா யஹான்னு மாத்திடுங்க. பிரிச்சுக்கிறோம் நம்ம அதை, இல்லைன்னா கண்டினியூஸா சொல்லணும். यत्पद्मार्चनमामनन्ति सुधिया சுதியஹ सुधिया விசர்க்கம் இருக்கணும். பிரிக்கிறோம்னா விசர்க்கம் உண்டு. यत्पद्मार्चनमामनन्ति सुधियः यत्पद्मार्चनमामनन्ति सुधियः
தாரித்ய வித்ராவணம் दारिद्र्यविद्रावणम् दारिद्र्यविद्रावणम् முக்தி க்ஷேத்ரகதே பவானி ததபி मुक्तिक्षेत्रगदे भवानि तदपि मुक्तिक्षेत्रगदे भवानि तदपि त्वत्पाद பத்மார்ச்சனம் त्वत्पादपद्मार्चनम् त्वत्पादपद्मार्चनम् प्राहुः पद्मसमाश्रयं सदधृतिं त्वत्पाद पद्माश्रयात् राहुस्पद्मसमाश्रयं सदधृतिं त्वत्पादपद्माश्रयात् राहुस्पद्मसमाश्रयं सदधृतिं त्वत्पादपद्माश्रयात् अन्तस्त्वत्पद पद्मवीक्षणवसात् कृष्णोऽपि पद्मेक्षणः पद्मेक्षणः अन्धस्त्वत्पदपद्मवीक्षणवसात् कृष्णो विपद्मेक्षणः अन्धस्त्वत्पदपद्मवीक्षणवसात् कृष्णो विपद्मेक्षणः यत्पद्मार्चनमामनन्ति सुधियः दारिद्र्यविद्रावणम् यत्पद्मार्चनमामनन्ति सुधियः दारिद्र्यविद्रावणम् यत्पद्मार्चनमामनन्ति सुधियः दारिद्र्यविद्रावणम् मुक्तिक्षेत्रगते भवानि तदपि त्वत्पाद पद्मार्चनम् मुक्तिक्षेत्रगदे भवानि तदपि त्वत्पादपद्मार्चनम् मुक्तिक्षेत्रगदे भवानि तदपि त्वत्पादपद्मार्चनम् राहुस्पद्मसमाश्रयं सदधृतिं त्वत्पादपद्माश्रयात् अन्धस्त्वत्पदपद्मवीक्षणवसात् कृष्णो विपद्मेक्षणः यत्पद्मार्चनमामनन्ति सुधियः दारिद्र्यविद्रावणम् मुक्तिक्षेत्रगदे भवानि तदपि त्वत्पादपद्मार्चनम् वेरी गुड முக்தி க்ஷேத்ரகதே பவானி முக்தி க்ஷேத்திரத்தில் வசிக்க கூடியவளே பவானி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறார். பவானி அப்படிங்கிற பெயர் காரணம் எப்படி சொல்லலாம் நம்ம? பவ அப்படின்னா சிவன், சிவனின் பத்னி, பவாவின் தேவி, அதனால பவானி அப்படிங்கிற பேர் அவளுக்கு வந்தது. அப்படிப்பட்ட பவானியே இப்ப ஞானிகள் பிரம்மாவை என்னன்னு சொல்றாளாம்? ராகு பத்ம சமாசிரயம் சததிருத்திம் त्वत्पाद பத்மாஸ்ரயாது. பத்மாஸ்ரயர் அப்படின்னு ஞானிகள்லாம் பிரம்மாவை சொல்றா. அதாவது ஏன் அப்படி சொல்றா அப்படின்னா, அவர் உங்களோட தாமர மாதிரி இருக்கிற அந்த ஸ்ரீபாதத்தின் பக்தராக இருக்கிறதுனால. அவர் இன்னொரு காரணத்தை சொல்லவே இல்லை. அதுக்கு எல்லாமே அவர் தான் டைரக்டா இருக்கிற காரணம் கிடையாது, எல்லாமே அம்பாள் தான் தானே அவர் சொல்லிட்டு வர்றார் பட்டத்திரி. ஏன் பத்மாஸ்ரயர்னு அவருக்கு பேர் வந்தது அப்படின்னா, உங்களினுடைய தாமரை போன்ற ஸ்ரீபாதத்தின் பக்தராக இருக்கிறதுனால அவரை அந்த மாதிரி கூப்பிடுறா. ஏன் இன்னொரு பேர்ல சொல்லலன்னு சொல்றேன். அப்ப இன்னொன்னு என்னவா இருக்கும் அப்படின்னு திங்க் பண்றோம்ல. தாமரையின் மீது அமர்ந்திருப்பதால் அவர் தாமரை பூ மேலதானே இருக்கார். அவர் வரும்பொழுதே அப்படித்தானே வர்றார். அவர் தாமரை பூ மேல, தாமரை பூவை ஆசிரியமாக கொண்டதால் பத்மாஸ்ரயர் அப்படிங்கிற பேர் அவருக்கு டைரக்டா பெயர் காரணம்னு நம்ம கொள்ளலாம், எடுத்துக்கலாமே. ஆனால் இவர் அதை நிராகரிச்சுட்டு உன்னுடைய பாதத்தின் பக்தராக, உன்னுடைய ஸ்ரீபாதத்தின் பக்தராக இருப்பதால் அவருக்கு அந்த பெயர் வந்தது. சரி, ஓகே. அவருக்கு அப்படின்னா அடுத்ததுல என்ன சொல்ல வர? கிருஷ்ணோபி பத்மேக்ஷணக. சரி, கிருஷ்ணருக்கு ஏன் பத்மேக்ஷணா அப்படின்னு பேர் வந்தது? பத்மேக்ஷணா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் அழைக்கப்படுகிறாரே அப்படின்னா, அதுக்கும் இவர் என்ன கொடுக்கிறார் அப்படின்னா, தாமரை கண்களை கொண்டவர், பங்கஜேக்ஷணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் நம்ம. தாமரை கண்களை கொண்டவர்.
அப்ப அதனாலதான் அப்படி. ஏன்னா ஏன் அவர் தாமரை கண்ணை கொண்டவர்? பங்கஜ நேத்ரா பரம பவித்ரா பரம வெங்கடாஜல நிலையம் பாட்டுல வருதா அந்த லைனு. அப்போ பங்கஜ நேத்ரன் அப்படின்னா தாமரை போன்ற கண்களை உடையவர். தாமரை மாதிரி அவர் கண், தாமரை இதழ் போன்ற அவரோட கிருஷ்ணரோட கண் இருக்கு, அதனால அவருக்கு பங்கஜாக்ஷன் அப்படின்னு பேரு. அப்படின்னா இவர் எங்க எப்படி கொண்டு போறாரு? அதையும் நிராகரிச்சு உன்னுடைய தாமரை மாதிரி இருக்கிற பாதங்களை அவருடைய கண்ணு பார்த்துட்டே இருக்கு. உன்னுடைய தாமரை மாதிரி இருக்கிற பாதத்தை அவருடைய அகக்கண் பார்த்து கொண்டிருக்கிறது. அது கூட எப்படி சொல்ல வர, அவருடைய அகக்கண், அவருக்கு உள்ளுக்குள்ள மேல இருக்கிற புறக்கண் பார்க்கறதெல்லாம் ஒரு பார்வையே அல்ல. புறக்கண் என்பது ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே பேச்சுக்கே. எப்படி இந்த கிருஷ்ணரை இவர் விதவிதமா 1034 பாட்டுல புகழ்ந்துட்டு வந்தாரோ அதே கிருஷ்ணரை தான் இப்ப சொல்ற. நீ பங்கஜாக்ஷன்னு அவரு சொல்றது வெறும் தாமரை மாதிரி இருக்கிற எதழ் மாதிரி இருக்கிற கண்ணை வச்சு இல்ல, உன்னுடைய தாமரப்பூ மாதிரி இருக்கிற அந்த காலை தன் அகக்கண்களால் அவர் பார்த்து கொண்டே இருக்கார். அதனாலதான் அவருக்கு அந்த பேர். அந்த ஸ்வத்பத பத்ம வீக்ஷண வசாத். ஸ்வத்பதம் உன்னுடைய பாதத்தை, பத்ம வீக்ஷண ரொம்ப பத்மம் மாறி இருக்கக்கூடிய உன்னுடைய பாதத்தை, அந்தஸ்தோத்பத அந்தர் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உள்கண்ணால அகக்கண்ணால அவர் பார்த்து கொண்டே இருப்பதால் அவருக்கு பத்மீக்ஷணா அப்படின்னு அவர் அழைக்கப்படுகிறார். சொல்லிட்டாரா? அதுக்கும் அப்படி நிராகரிச்சு எல்லாம் இவளுடைய பாதம் அப்படின்னு அவருடைய கருத்து. சரி, தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப அடுத்தது என்ன அப்படின்னு பாக்க, அது தாமரை இதழ் மாதிரி இருக்கிறது இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்புறம் பார்த்தா இப்ப வறுமையை போக்குறதுக்கு நிறைய ஞானிகள்லாம் இருக்கா. அப்புறம் இவ 2 பேரை விடுங்கோ, சிவனாச்சு விஷ்ணுவாச்சு 2 பேரை விடுங்கோ, நிறைய ஞானிகள் இருக்கா. நிறைய ஞானிகள்லாம் என்ன பண்றா, தன்னுடைய வறுமையை போக்கிக் கொள்வதற்காக தேவி வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போறா. அந்த ஞானிகள்லாம் எதை வச்சுட்டு தேவிக்கு வழிபாடு பண்றா அப்படின்னு பார்த்தா, எத் பத்மார்ச்சனம் ஆமனந்தி சுதியாக, பத்மங்களை வைத்துக் கொண்டு பத்மம் போன்ற உன்னுடைய தாமரை போன்ற உன்னுடைய காலை தாமரை இதழ் கொண்ட அந்த தாமரை புஷ்பங்களை வச்சுட்டு அர்ச்சனை பண்றா. அந்த அர்ச்சனைகளை பண்ணும் பொழுது உன்னை பூஜிக்கும் பொழுது அவ ஸ்தோத்திரங்கள் பாடுறா, எல்லாம் பண்றா. அப்ப அந்த ஞானிகள் இந்த மாதிரி பத்மமாக உன்னை புகழ்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்ற. தாரித்ரிய வித்ரா, அவர்களினுடைய தரித்திர நிலையிலிருந்து அவர்கள் விலகி செல்வதற்காக அவ அந்த மாதிரி பண்றா. ஏன்னா உண்மையில் உன்னுடைய தாமரை போன்ற பாதத்தை அவ வணங்கறதுனால அது பத்ம வழிபாடு அப்படிங்கிறது மட்டும் அல்ல, வெறும் தாமரை பூவை கொண்டு போட்டு அவ பூஜை பண்றதுன்னு அர்த்தம் கிடையாது. தாரித்ர அப்படின்னா அலக்ஷ்மியை போக்கி லக்ஷ்மி அவளை சேரணும் அப்படிங்கிறதுக்காக அவர்கள் உன்னை வணங்குகிறார்கள். நீயே பகவதி, நீயே துர்கா, நீயே லக்ஷ்மி, எல்லாமே நீதான், அப்படி நீ இருக்கிறாய் அப்படின்னு தெரிஞ்சு அவர்கள் எல்லோரும் இப்படி பண்றான்னு சொல்லிட்டு நாராயண பட்டத்திரி டைரக்டா உன்னுடைய அனுகிரகம் பிரம்மா விஷ்ணு லக்ஷ்மி இவா எல்லாம் மக்கள் எல்லாருக்குமே உன்னுடைய அனுகிரகம் அவ உங்ககிட்டேந்து கிடைக்கிற சக்தியாலதான் எல்லாருக்குமே கிடைக்கிறது. எல்லா கடவுளுமே உன்னுடைய பாதத்தை வணங்கறதுல இருந்து அந்த சக்தி அவளுக்கெல்லாம் கிடைக்கிறது அப்படின்னு நாராயண பட்டத்திரி மீண்டும் தன்னுடைய இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக வார்த்தைகளை பொதுவா டைரக்டா பார்த்தா புரிஞ்சுக்கிறதை எல்லாம் நிராகரிச்சுட்டு அதுக்கு உள்ளுக்குள்ள இந்த மாதிரி ஒரு அர்த்தம் இருக்கு, அவளுடைய பாதத்துக்கு இப்ப ஏற்பட்ட ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு அதை இணைச்சு இங்க சொல்றார். இதையும் சௌந்தரிய லகரியினுடைய முதல் ஸ்லோகத்திலேயே ஆச்சாரிய சுவாமிகள் சொல்றார். விஷ்ணு ஸ்வம் ஆராத்யம் ஹரிஹர விருஞ்சாதி விரவி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரார். அப்போ விஷ்ணு சிவன் பிரம்மா கூட வணங்கும் உங்களை. விஷ்ணு சிவன் பிரம்மா மும்மூர்த்திகளும் உங்களை வணங்குற உங்களுடைய பாதம் 3 கடவுள்களின் ஊடகமே இவர்தான். ஊடகம்னு சொல்லணும்னா த்ரூ அவன் இவரின் மூலமாக, யாரு அம்பாளின் மூலமாகத்தான் நீ 3 கடவுளையுமே பிடிச்ச. நான் தான் நேத்திக்கே நம்ம ஆரம்பிக்கும் போதே என்ன சொன்னோம், தாய் ஜெகஜனனி அவதான் 3 பேரையுமே அப்பாயிண்ட் பண்றா. நீ படைக்கிறதுக்கு, நீ காக்கிறதுக்கு, நீ அழிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு சம்ஹாரம் பண்றதுக்கு 3 பேரையுமே அப்பாயிண்ட் பண்றா. 3 பேருக்கும் அவாவாளுக்குன்னு ஒரு எல்லை இருக்கு, அந்தந்த எல்லையை அவாவா கிராஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டு பகவத்கீதையில கூட அந்த எந்த வரைக்கும் போனார் கிருஷ்ணர் அப்படிங்கறதெல்லாம் நம்ம எப்படி இருந்ததுங்கிறத நம்ம பார்த்தோம்.
அதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம இதுக்கு வந்திருக்கோம். அப்படி பார்க்கும்பொழுது இந்த 3 கடவுளுக்கிட்ட போகணும்னாலுமே இவா கிட்ட எல்லாம் நீ காக்கணும். இவாளுக்கு டைரக்டா மோட்சம்ங்கிறது யாருக்குமே டக்குன்னு தெரிஞ்சிடாது. இன்னைக்கு வர பிரச்சனையில இருந்து இன்னைக்கு நம்ம எப்படி மீள்றது, நம்மளை எப்படி காக்குறதுன்னா, காக்கிற கடவுள்கிட்ட போனோம்னா அம்பாளை போய் பிடிச்சுக்கும் பொழுது அவளின் மூலமாக அங்க செல்வதற்கு, சரி யாருக்கோ ஒரு குழந்தை இல்ல, ஒரு பிறப்பு வேணும், ஒரு படைக்கிறதுக்கு வேணும், பிரம்மாவை பிடிச்சுக்கணும்னா திரும்ப அம்பாள்கிட்ட போய் நிக்கிறோம், திருப்பி அவள் இதன் மூலமாக. சோ எல்லாத்துக்குமே ஒரு மீடியான்னு ஒண்ணு வேண்டிருக்கு. அப்போ இவள் ஒரு மீடியாவாக இருந்து செயல்படுகிறாள் அப்படிங்கறத சொல்றார். அதாவது அடைக்கலம், அதுவே எப்படின்னா நான் மீடியாவானா நான் ரொம்ப சிம்பிளா இவர் சொல்ற மாதிரி அல்பமான டைரக்டான ஒரு மீனிங்க, ஒரு கருத்தை நான் உங்களுக்கு வச்சனே தவிர, இவரு கொடுக்கறது அவளை போய் அடைக்கலம்னு அடையும் பொழுது அந்த 3 முக்கியமான அந்த பாராட்டப்பட்ட பாதைகள் என்னங்கிறத காமிச்சு கொடுக்கறா அவன்னா, அந்த 3 வே என்ன அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒண்ணு அடைக்கலம்னு ஆகும் பொழுது பக்தியின் மூலமாக அவளை அடையலாம். அடுத்தது ஞானத்தின் மூலமாக அவளை அடையலாம். அப்ப மனசுல தரிசனம் பண்ணணும் அவளை. ஞானம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நீ உனக்கு உள்ளுக்குள்ள நீ அவளை தரிசனம் பண்ணணும். தியானம் பண்றதுங்கிறது வேற. முதல்ல அவளை உனக்கு உள்ள தரிசனம் பண்ணணும். அப்போ உனக்கு அது டெவலப் பண்ணணும். ஒரு செகண்ட்ல இருந்து கொஞ்சம் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் நிக்கிறதே முதல்ல கஷ்டம். அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி அந்த ஞானத்தை நீ அடைதல் வேண்டும். அதற்கு பிறகு நீ முதல்ல இது எங்கே இருந்து ஆரம்பிக்கும், அவளுக்கு அந்த மனசுக்குள்ளேயே அந்த தியானம் பண்ணி அந்தர்யாமியா இருக்கிற அந்த அம்பாளினுடைய பாதத்தை நம்ப பிடிச்சுன்னு அந்த பாதத்திற்கு அர்ச்சனை பண்ணணும். அதுதான் கர்மா. அதைத்தான் கர்மா அப்படின்னு சொல்லிட்டு இவர் போறார். பக்திங்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. முதல்ல தியானத்தின் மூலமாக அம்பாளை உள்ள நிறுத்தணும். அங்க அவளுடைய பாதத்தை நம்ம தரிசனம் பண்ணணும். அந்த பாதத்திற்கு நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பாதத்திற்கு அந்த கர்மா உன்னுடைய செயலின் மூலமாக என்ன செய்யற, அர்ச்சனை பண்ற. அப்படி பண்ணும் பொழுது நீ பக்திங்கிற அந்த சாகரத்துக்கு போற. அதற்கு மேல உனக்கு முக்தி கிடைக்கிறதுங்கிறத ரொம்ப அற்புதமாக இந்த 7வது ஸ்லோகத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். நவநீதா. நமஸ்காரம் மாமா. நமஸ்காரம். பத்மசமாஸ்ரயம் ச தத்ருதிம் த்வத்பாத பத்மாஸ்ரயாத் அந்தத்வத்பதம் பத்மவீக்ஷணவசாத் கிருஷ்ணோபி பத்மேக்ஷணः யத் பத்மார்ச்சனமாமனந்தி சுதியः தாரித்ர்யவித்ராவணம் முக்திக்ஷேத்ர கதே பவானி ததபி त्वत्पाद पद्मार्चनम्. Very good. Prabha. राहुः पद्मसमाश्रयं शतधृतिं त्वत्पादपद्माश्रयात् अन्धस्त्वत्पदपद्मवीक्षणवशात् कृष्णोऽपि पद्मेक्षणः यत्पद्मार्चनमामनन्ति सुतियः दारिद्र्यविद्रावणम् मुक्तिक्षेत्रगते भवानि तदपि त्वत्पादपद्मार्चनम्. Very good. Meena Haritirtham. राहुः पद्मसमाश्रयं सदधृतिं त्वत्पादपद्माश्रयात् अन्धस्त्वत्पदपद्मवीक्षणवसात् कृष्णोऽपि पद्मेक्षणः यत्पद्मार्चनमामनन्ति सुधियः दारिद्र्यविद्रावणम् मुक्तिक्षेत्रगते भवानि तदपि त्वत्पादपद्मार्चनम्. வெரி குட். இன்னைக்கு கிளாஸ் நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டியூஸ்டே அன்னைக்கு திருப்பி மீட் பண்ணுவோம் இந்த கிளாஸ்ல.